சென்னைக்கு வந்தீங்க. வந்ததால உங்களுக்கு எல்லாம் என்ன லாபம்? நீங்க என்ன வேலை செய்யற, என்ன சம்பாதிக்கிற? இந்த வீட்டுக்கு மூத்த பையனா, ஒரு ஆம்பளையா உங்க அம்மாவை சென்னை கூட்டு வந்திருக்க. வந்து என்ன சாதிச்சிருக்க சொல்லுடா, என்ன சாதிச்சிருக்க? குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க தெரியல. இப்படி எல்லாம் நடந்திருக்கே, இதுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பு? சொல்லு, என்னதான் பண்ணிட்டு இருக்க? அப்பா, அப்பா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன தப்பு பண்ண? வந்து பாத்து எனங்கடா படி இருக்கு. முள்ள வாமா வா. அப்பா இப்போ உடம்பு பரவாயில்லையாம்மா? பரவாயில்லப்பா. மகாலட்சுமி, அமுதா உடம்பு கொண்டு இல்லையே? கடவுள் தயவால எதுவும் ஆகல, நல்லா இருக்கிறா. மகாலட்சுமி, ரம்யா இங்க? என்ன ரம்யா இங்கன்னு கேக்குறேன், எந்த பதிலும் சொல்லாம இருக்க? ரம்யா இங்க? அவ என் கூட இல்லைங்க. என்னது, உங்க கூட இல்லையா? அவளுக்கு என்னாச்சு? அவ இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவளை அடக்க முடியல, என் கைமீறி போயிட்டா. விட்டுட்டேன். இவ்வளவு நடந்து முடிஞ்சிருச்சு. அம்மா வர வரைக்கும் இங்கேயே காத்துட்டு இருப்போம். அவங்க வந்த உடனே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு நேரம் ஆச்சு, அம்மாவை காணோம். ஹலோ பிரபு, ரம்யா பேசுறேன். சொல்லு ரம்யா. எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வீடு பூட்டி இருக்கு. எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு ரம்யா. நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் பிரபு. ரம்யா, அப்பா நம்மள பார்க்க வந்திருக்காரு.
கூட தான் இருக்கீங்களா? இப்ப நாங்கெல்லாம் அப்பாவுக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்த குவார்டர்ஸ்ல தான் இருக்கோம். நான் அப்பா அம்மாவை பார்க்கணும். எனக்கு அந்த அட்ரஸ் வேணும். ப்ளீஸ். நான் அட்ரஸ் உன் மொபைலுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி பிரபு, நான் வரேன். நில்லடே. காலை உள்ள எடுத்து வச்சேன்னா போடி வெளியே. அம்மா. சீ, அம்மாவா? அம்மா அம்மான்னு உன் என்ன கூப்பிடாது. போறியா இல்லையா? போ. அம்மா, நான் உன்னையும் அப்பாவையும் பார்த்து சில உண்மைகளை சொல்லிட்டேன். நான் போயிடுறேம்மா. மூடி வாய. உனக்கு உண்மைன்னா என்னன்னே அர்த்தம் தெரியாது. எவ்வளவு பொய்கள் சொல்லி, எத்தனை பொய்கள் ரீ என்ன நம்ப வச்ச. போடி, என்ன எவ்வளவோ ஏமாத்த. இதுக்கு மேல நீங்க நின்ன நான் என்ன செய்வேனே தெரியாது. போ வெளியே போ. போடி, நான் கொன்னுடுவேன் உன்னை. போ இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. ஆமா, அப்பாதான் வந்துட்டாரு. பாத்தல, நிக்காத. போ வெளியே. போ போ. கெட் அவுட். அப்பா, அம்மா, அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. அம்மா, உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் சில விஷயங்களை நான் சொல்லணுமா? சொல்லிட்டு நான் போயிடுறேம்மா. சத்தியமா நான் போய் சொல்ல மாட்டேம்மா. தேவையே இல்ல. நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் நம்பினது போதும். போயிடு. வெளியே போ. நான் பட்ட வேதனை எல்லாம் போதும் உன்னால. உங்க இஷ்டப்படி எல்லாம் நீங்க நடந்துப்பீங்க. உங்க பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கிப்பீங்க. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி என் தலையில போடுவீங்களாடி? உங்க எல்லாரையும் நான் நல்லபடியா சுமந்தேன், நல்லபடியா பெத்தேன், நல்லபடியா தானே நல்லது சொல்லி ஆளாக்கினேன். உனக்கு ஏதாவது குறை வச்சனா? உங்களுக்கெல்லாம் ஒரு தாயா நான் ஏதாவது குறை வச்சனா? ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்னை எப்படி எல்லாம் ஆட்டி படைச்சீங்க. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியாதே. உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம். தமிழோட வாழ்க்கை கெட்டுச்சுனாலும் அதுக்கு நான் தான் காரணம். ஊட்டியில பிரச்சனை வந்ததுக்கும் அதுக்கும் நான் தான் காரணம். ஊட்டியை விட்டுட்டு சென்னைக்கு வந்தமே அதுக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. நீங்க யாருமே ஒரு தப்புமே பண்ணலையா? தயவு செஞ்சு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. யாருமே எந்த தப்புமே செய்யலையா? ஏங்க, நான் கேட்கிறேனே தப்பா நினைக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. நீங்களும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஊர்ல நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வீட்டுல நீங்க எனக்கு புருஷன். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க தானே தகப்பன். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு தகப்ப ஸ்தானத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நீங்க மனசை விட்டு பேசிருக்கீங்களா? எடுத்ததுக்கெல்லாம் கோவம், எடுத்ததுக்கெல்லாம் அடி. ஒரு போலீஸ் ஆபீசரா தான் நீங்க எல்லா பிரச்சனையும் அணுகி இருக்கீங்க. எவனோ ஒருத்தன் இவ பேரை சொல்லிட்டு செத்து போயிட்டாங்கிறதுக்காக பெல்ட்ட உருவி அன்னைக்கு அந்த அடி அடிச்சுங்களே. பெத்த தாயா அத பாத்துட்டனால இருக்க முடியுமாங்க? அதனாலதான் நான் வந்து குறுக்க விழுந்து தடுத்தேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் தடுத்தாங்கன்னு நீங்க இவங்க எல்லாரையும் அடிச்சுங்க. எப்படி உங்களை தடுக்கிறது, எப்படி உங்களை நிறுத்துறது, உங்க கோவத்துக்கு எப்படி அனுப்போடுறதுன்னு எனக்கு புரியலைங்க. அடிக்கிறத பாத்துக்கிட்டு ஒரு தாயா என்னால சும்மா இருக்க முடியலைங்க. எப்படி என் பிள்ளைங்களை காப்பாத்தி ஆகணும்? கையில துப்பாக்கி எடுத்துட்டு நீங்க மனுஷனா மிருகமான்னு கோவத்துல ஏதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் பேசுறது தப்புதான். உங்க மனசை நோக்கடிக்கிற நோக்கத்துல நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறேங்க. ஏங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதானா? இத்தனை வருஷம் வாழ்க்கையில உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி நான் ஏதாவது பேசி இருக்கிறேனா, நடந்திருக்கிறேனா? ஆனா நீங்க தான் இந்த வீட்டு தலைவனா இருந்து என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்காம எங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிட்டீங்களே. அதுக்கு காரணம் நான் பண்ண தப்புதான் இல்லையா? நான் தப்பே செய்யலன்னு நான் சொல்லல. நானும் தப்பு செஞ்சிருக்கிறேன். சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்.
இவ விளையாட்டுத்தனமா அந்த மது கிட்ட பேச போய் அவன் இவ கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னான்னு என்கிட்ட வந்து சொன்னா. அது உங்களுக்கு தெரிஞ்சா அவளை அடிச்சிருவீங்களோ, அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்களோன்ற பயத்துல ஒரு தாயா அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை நான் மறைச்சிட்டேன். அது நான் செஞ்ச தப்புதான். அது மட்டும் இல்லைங்க, ஈஸ்வரி பொண்ணு கேட்கறதுக்காக வீடு ஏறி வந்த போது அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் அந்த விஷயத்தையும் மறைச்சிட்டேன். அதுவும் நான் செஞ்ச தப்புதாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மதுவ ரம்யா கொலை பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து எங்க தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி எங்களை கண்டிச்சு வீட்டுக்கு தலைவனா சில முடிவுகளை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளே வந்திருக்காதே. ஆனா நீங்க அதை செய்யலையே. என் மனசு வேதனைப்பட்டுடுச்சு. மகாலட்சுமி, நீ சொன்ன வார்த்தைகள் என் மனசு உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பொறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு எங்களை எல்லாம் மறந்துட்டு கையை கழுவிட்டு அப்படி போலாமா? அது என்னங்க நியாயம் சொல்லுங்க? இவ தப்பு பண்ணா, உண்மைய மறைச்சது நான் பண்ண தப்பு. இந்த அமுதா புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு? பிரபு என்ன தப்பு பண்ணா? தமிழ் என்ன தப்பு பண்ணா? எங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. ராத்திரி எங்க இருக்கீங்கன்னு பதிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி நீங்க வரல. மறுநாள் காத்தால ஒரு போலீஸ் ஏட்டு சொல்றாரு, சார் 3 மாசம் லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியலையே. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படியே உதாசீனப்படுத்திட்டு நீங்க போயிட்டீங்க. இந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையில இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டதே இல்லையே. அப்போ என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம் அத நீங்க யோசிச்சீங்களா? நான் செஞ்சதுதான் தப்பு. ஏங்க, நாங்க அந்த பொன்மலை எஸ்டேட்ல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்க போலீஸ் ஆபீசர் தானே, எப்படி வேணாலும் எங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். எங்களை தேடி பிடிச்சு என்ன பிரச்சனை நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு எங்களை பத்தி நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. அப்படியே அனாத மாதிரி எங்களை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு போயிட்டீங்க. எதுக்குங்க? நீங்க இல்லாம நாங்க கஷ்டப்படணும். உங்க அருமையை நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தானே இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. எங்களை எல்லாம் தவிக்க விட்டு போனதுனால ஏதாவது நல்லது நடந்துச்சுங்களாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? நீங்களும் தான். இன்னைக்கு இந்த குடும்பம் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அதுக்கு காரணம் நீங்களும் தான். சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. ஒரு குடும்பத்துக்கு 1000 கஷ்டங்கள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும். கூட நின்னு உறுதுணையா காப்பாத்துறவர் தான் குடும்ப தலைவர். நீங்க அதை செய்யல. நீங்க எங்க கூட உறுதுணையா நிக்கல. உங்க சுய கௌரவத்துக்காக, உங்க மன நிம்மதிக்காக எங்களை எல்லாம் அப்படியே கஷ்டப்படுங்க விட்டுட்டீங்க. அதான் உண்மை. இல்ல தெரியாம கேக்குறேன். இப்படி குடும்பத்தை பழி வாங்குற மாதிரி அப்படியே விட்டுட்டு தனியா போயிட்டீங்களே, நீங்க மட்டும் நிம்மதியா இருந்தீங்களா? இல்ல நீங்க நிம்மதியா இருந்தீங்களா சொல்லுங்க. உங்களாலேயே நிம்மதியா இருக்க முடியல, நாங்களும் இங்க நிம்மதியா இல்ல. யாருக்குங்க இப்ப நஷ்டம்? உங்களுக்கு தான், உங்க குடும்பத்துக்கு தான் நஷ்டம். என்னால எந்த அளவுக்கு காப்பாத்த முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். இது இருக்கிறாளே, பெத்த தாய் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லி பணத்த ஆசையினால கேவலமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு திருடுத்தனமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறா. இவ இருக்கிறானே உங்க மூத்த பையன், அரசியல் ஆசையில சாக்கடையில போய் விழுந்து வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நின்னா. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? நானா காரணம்? இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? சொல்லுங்க.
நீங்க இல்லேங்கிற ஒரே காரணத்தினாலே அவங்க இஷ்டப்படி அவங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த படுவாவி இருக்கிறாளே, இன்னைக்கு ஏதோ பேசணும் வந்து நிக்கிறாளே, இவளை வெட்டி போட்டா கூட பாவம் இல்லைங்க. சத்தியமா சொல்றேங்க, நேர்மையா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பிறந்தவதான இவன் எனக்கு தோணுது. எந்த காலகட்டத்திலையும் நான் உங்களை விட்டு கொடுத்ததும் இல்ல, நம்ம பிள்ளைகளை நான் நம்பாமலும் இருந்ததும் இல்லைங்க. நீங்க இல்லாத நேரத்துல என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சேங்க. என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டுச்சோ நான் அதுபடி நடந்துகிட்டு நான் அதையெல்லாம் செஞ்சேன். இத தவிர நான் எந்த தப்புமே செய்யலைங்க. ஏங்க, இன்னைக்கு இந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இன்னமும் நினைச்சீங்கன்னா, இதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் உங்க கண்ணு முன்னாடியே நிக்குதுங்க. இவங்களை எல்லாரையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் புறப்படுறேன். என்ன தனியா விடுங்க. என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் போறேன். என்ன விடுங்க. மகாலட்சுமி, மகாலட்சுமி, என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் குடும்பம் இப்படி ஆகிறதுக்கு நான் தான் காரணம். நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா. நான் ஒரு தகப்பனா பொறுமையா யோசிச்சு நடந்துக்கல. அவசரப்பட்டு தொலைச்சிட்டேன். அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். எப்ப பார்த்தாலும் என் முடிவுதான் சரின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது தப்புன்னு இன்னைக்கு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. நீ ரொம்ப பொறுமையா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்திட்ட மகாலட்சுமி, காப்பாத்திட்ட. ரம்யா, தமிழ் இவங்கெல்லாம் தப்பான வழியில போய் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்க விட்டிருக்க மாட்டேன். வீட்டை காவல் காக்க வேண்டியவன் நானே பிரச்சனையிலிருந்து ஓடிட்டேன். காவல் இல்லாத வீட்டுக்குள்ள கண்ட பிரச்சனைகள் தானாவே வீட்டுக்குள்ள நுழையத்தான் செய்யும். ரம்யா, தமிழ், அமுதா, பிரபு, எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ரம்யா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஆனா தெரிஞ்சதான் எல்லா தப்பும் பண்ணேன். அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன்ப்பா. எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு என்ன மன்னிக்கிறதா இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. இல்லன்னா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க, நடந்ததை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அழாத ரம்யா, அப்பா நான் இருக்கேன். போச்சுப்பா, எல்லாமே தப்பா போச்சு. என்னம்மா? நான் நினைச்சதெல்லாம் தப்பா போச்சுப்பா. எதுவுமே நடக்கல. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலப்பா. ஏமாந்துட்டேன்ப்பா. என்னங்க? மொத்தமா ஏமாந்துட்டேன்ப்பா.
காப்பாத்திக்கிறதுக்கு தான் கொலை பண்ணேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மை சொன்னா நம்ம குடும்ப கௌரவம் கொலைச்சிருமுன்னு பயந்துதான் பண்ண. இதை உங்ககிட்ட சொல்லல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ரம்யா, அழாத. அந்த சீடி என்கிட்ட கொடு. அந்த சீடி என்கிட்ட கொடுமா. தமிழ், அப்பா இந்த சீடியை போடுப்பா. அழாதடா. நீ இந்த உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லியிருந்தா உன்னை நான் சுலபமா காப்பாத்திருக்க முடியும். என்னங்க, இப்ப ரம்யாவை காப்பாத்த முடியாதா? முடியும். இதுல இருக்கிற ஆதாரங்களை வச்சு ரம்யாவை காப்பாத்த முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ரம்யாவை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் அவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஐயோ, அரெஸ்டா? ஆமா. என்னங்க? ஆனா ஒரு தகப்பங்கிற முறையில ஒரு நல்ல வக்கீல வச்சு வாதாடி நீ தற்காப்புக்காக தான் கொலை பண்ணேன்னு கோர்ட்ல நிரூபிச்சு உனக்கு கண்டிப்பா விடுதலை வாங்கி தரேன். வாமா, கவலைப்படாத. எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாதுப்பா. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்குது. பிள்ளைங்களா, ஒரு குடும்பத்துக்கு பெருமையும் சந்தோஷமும் பிள்ளைங்களாலதான். உங்க தவறுகளை நீங்க நல்லா உணர்ந்துட்டீங்கல்ல, அதே போதும். கண்டிப்பா எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும்.